ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 21 ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ். நேற்று பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா சரியான சோக் ஆனாங்க. கையில் இருந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டை விட்டாங்க. ஆல்மோஸ்ட் வின்னர் நோக்கி போயிருந்தாங்க. 12 balls 12 runs இருந்தது. கையில் பார்த்தீங்கன்னா 4 wickets இருந்தது. இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் ஃபுல்லாக கொலாப் ஸ்டைல் இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 202 runs ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஷமாரி போட்டு சூப்பராக விளாண்டாங்க. ஸோ அவங்க ஒரு 40 runs. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹாசினி பெரேரா 59 ஓடியை விளாண்டுருக்காங்க. இப்போ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் 50 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 85 runs. இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நிலாக்ஷி டி சில்வா அவங்க ஒரு நல்ல ஒரு 30 runs அடிச்சிருந்தாங்க. பங்களாதேஷோட பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா ஷொர்னா அக்தர் சரியான ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 wickets. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராபியா ஒரு 2 wickets எடுத்திருந்தாங்க. பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் தான் வின் இருந்தது. பட் அப்படியே கோட்டை விட்டாங்க. ஷர்மின் அக்தர் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 50 runs அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் நிகார் சுல்தானா அவங்களும் நல்ல ஒரு 50 runs அடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேர் விக்கெட் லூஸ் பண்ணோன்னே அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆனாங்க. ஸ்ரீலங்காவோட பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா கேப்டன் ஷமாரத்தை போட்டு சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 4 wickets மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் கேமை 7 runs வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விக்டரி ஃபார் ஸ்ரீலங்கா. க்ளோஸாக போய் வின் பண்ணியிருக்காங்க.